இப்போ உங்களுடைய கதைய சமுத்திரக்கனி இயக்கினபோது, அந்த படப்பிடிப்பு தளத்துக்கு போய் இல்ல, பார்த்துருக்கீங்களா? இல்ல. நான் இல்ல. போனதே கிடையாது. ம். திருநெல்வேலி தாண்டி பெரிதா எங்க அத்தை வீட்டுக்கு தான் சென்னைக்கு வந்திருக்கேனே தவிர, அத பத்தி எனக்கு அந்த இது கிடையாது. ஏன்னா, அப்போ வந்து அதுக்கான அனுமதியும் கிடையாது எங்களுக்கு. அதுதான் சரியான வார்த்தைன்னு ஆ. நெனைக்கிறேன். அனுமதி கிடையாது. யாரும் அனுமதிக்க மாட்டாங்க? எங்க அம்மா. ஓ! அது இது தேவையில்லாத ஒரு தளம் அப்படிங்கிற ஒரு இது. ஏன்னா, நீங்க ஒரு பெண் ஒரு மாதவிடாயை பற்றி எழுதும் பொழுது, ஒரு சிற்றூர்ல வந்து அதை பற்றி பேசுற பேச்சு இருக்கு இல்லையா? அது ஏதோ அந்த குடும்பத்தையே பாதிக்கிற மாரி நெனைப்பாங்க. ம். இது தேவையா உங்க பொண்ணுக்கு? ம். இந்த உடல் இதெல்லாம் பத்தி எழுதணுமா? ம். நாப்கின் பத்தி எழுதணுமான்லாம் கேட்டுருக்காங்க ஓ! எங்க அம்மாட்ட. ஓ! ஆனா, மாதந்தோறும் எல்லா வீட்லயும் வாங்குறது தானே! அப்போ நம்ம இயல்பா உள்ள வாழ்க்கைய பற்றி பேசுறதுக்கு நெறைய தயங்குறோம். அதுதான் சிக்கலாவும் ஆக்குது ஒரு கட்டத்தில அப்படின்னு உண்ம. தோணுச்சு ம். எனக்கு. அப்போ அந்த அந்த அனுமதிகளெல்லாம் வந்து நம்ம வந்து புறம் தள்ளிட்டு, அம்பையுடைய சொன்ன மாதிரி, நான் என் முகத்தை அணிந்து கொள்றேன். நான் வந்து என்னோட அம்மா முகத்த அணியல. நான் என் அப்பா முகத்த அணியல. என்னை சார்ந்த ஆணோ, என்னை சார்ந்தவர்களோட முகத்தை அணியல. நான் அணியிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது தான், அது சாத்தியப்படுது. உங்களுக்கு தொலைக்காட்சியில ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்கி தந்த பால கைலாசம் இருக்காரு. ஒரு வித்தியாசமான மனிதர். எங்க திறமை இருந்தாலும் அத முழுமையா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர். இதற்கு பின், முன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது மாரி என் வாழ்க்கையில வந்து முன்பகுதிய வந்து பின்பகுதியா மாற்றியவர் அவர்தான். ஐ ஓ மச் டூ ஹிம். ஐ ஓ மச் டூ ஹிம் எமோஷனலி, ப்ரொஃபஷனலி எல்லாமே. நான் வந்து ரொம்ப வெளிப்படையாக பேசாத ஒரு மனுஷியா இருந்தேன். ரொம்ப தயக்கங்கள் உண்டு. நிறைய பயங்கள் உண்டு. கான்ஃபிடன்ஸ் ரொம்ப இருக்காது. அதெல்லாம் பார்த்துட்டு அவர் சுமேதாஸ் அகாடமி ஆஃப் ஹியூமன் சைக்காலஜி அப்படின்னு ஒரு இதில என்ன சேர்த்தாரு. ம். 5 வருஷம் என்ன படிக்க வச்சாரு அதுல. அடடா! என்ன வந்து அதுக்காக உள்ள விமான செலவு, நான் போய் ம். தங்கி படிக்கிற செலவு, ம். இது எல்லாமே அவர் தான் எடுத்துக்கிட்டாரு. ம். ஒரு தகப்பன் கூட செய்யாத ஒரு அப்பா! விஷயம். ம். அங்க தான் நான் அந்த ஆல்டர் ஈகோ ப்ராசஸ் ஆஃப் ரைட்டிங் கத்துக்கிட்டேன். ம். ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் கத்துக்கிட்டேன். ஒரு கதையை வந்து எப்படி அணுகணும். ம். அப்புறம் பர்சனலா அவர் வந்து மிகப்பெரிய பலமா இருந்தாரு. ம். பெருசா வந்து காட்டிக்க மாட்டாரு. அந்த அன்பெல்லாம் வந்து காட்டிக்க மாட்டாரு. ஆனா, ரொம்ப கோவப்படுவாரு. இந்த ஷாட் வைக்கக்கூடாதும்பாரு. நான் வைக்கலாம் சார் அப்படிம்பேன். அதில எங்களுக்குள்ள தர்க்கம் வந்திருக்கு. உன்னால தான் நான் சிகரெட்டே குடிக்கிறேன் அப்படின்லாம் கத்துவாரு. அப்புறம் கீழ போயிட்டு டீ குடிக்க வான்னு கூப்பிடுவாரு. ஒரு தேநீர்ல வந்து அந்த கருத்து பேதங்கள்லாம் கரைந்து போற மாரியான அப்பா! ஒரு உறவு வந்து அ அவரோடது.